அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஜெயித்து இங்கு தேர்தலில் ஜெயித்து ஆட்சிக்கு வரும்பொழுது இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் 2.5 வருட ஆண்டுகளாகவும் இன்றைய துணை முதலமைச்சராக DK சிவகுமார் அவர்கள் 2.5 ஆண்டுகளாகவும் முதலமைச்சராக இருக்கப் போவதாக சொல்லி பதவியேற்பு விழா நடந்தது. அதன் பிறகு அது இன்று வரைக்கும் நடந்தது. 2.5 வருடங்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது DK சிவகுமார் அவர்களை இன்றையிலிருந்து முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். அவர்களுக்கு நமக்கு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் இன்று கடைசியாக அவர் பேசிய பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் கொடுத்த 5 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த 5 வாக்குறுதிகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. அந்த 5 வாக்குறுதிகளையும் நீங்கள் இன்னும் பின்தொடர்ந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் உறுதித்தன்மையோடு இருந்தது காங்கிரஸ் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக அவர் அந்த 5 வாக்குறுதிகள் என்னவென்றால், ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் மத்திய அரசு 5 கிலோ அரிசி கொடுக்கிறது. இங்கு காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடக மாநிலத்தில் 5 கிலோ ஒவ்வொருவருக்கும் ஒரு 5 கிலோ அரிசியை இவர்கள் தனியாக தருகிறார்கள். மொத்தத்தில் ரேஷன் கடைக்கு செல்லும் போது ஒவ்வொரு நபருக்கு 10 கிலோ அரிசி கிடைக்கும். ஒன்று. இரண்டாவது, கரண்ட் மின்சாரம் 200 யூனிட் ஃப்ரீ. மூன்றாவது கர்நாடகா மாநிலம் முழுவதிலும் மகளிர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு பஸ் வசதி ஃப்ரீ, பேருந்து வசதி ஃப்ரீ. இது முதியவர் சிறுவர் என்று இல்லாமல் பெண்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. 4, மகளிருக்கு கிரகலட்சுமி என்று சொல்லக்கூடிய இதன் மூலம் 2000 ரூபாய் கொடுத்திருந்தார்கள். அது ஃப்ரீ. இப்படி அவர் 5 திட்டங்கள் அறிவித்திருந்தால் இந்த 5 திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்தடைக்கிறது. இந்த மக்கள் இதை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் மீண்டும் பின்தொடர வேண்டும், அதை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்து அதனுடைய பட்டியலை இன்று வெளியிட்டிருக்கிறார். எந்தெந்த இனத்தைச் சேர்ந்த மக்கள் இங்கு அதிகமாக வாழ்கிறார்கள், குறைவாக வாழ்கிறார்கள் என்ற அந்த பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார். தனக்கு பிறகு இந்த காங்கிரஸ் அரசாங்கம் மீண்டும் சிறப்பாகவும் செயல்பட வேண்டும் அவர் என்று கேட்டுக்கொள்கிறார். அவருக்கும் மீண்டும் அரசாங்கத்தை தொடர்புடைய திரு DK சிவகுமார் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.